வணக்கம் guys, வெல்கம் பேக் டு சேனல் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ். நீங்கள் ஆல்ரெடி என்ன வீடியோன்னு தம்ப்நெயில பார்த்தே வந்திருப்பீங்க. இது வந்து என்னன்னா திருப்பி சொல்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்னன்னா கமலை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் எபிசோட் ஒரு எபிசோடும் ஒரு படத்தை எடுத்து அதில் சரௌண்ட் பண்ணிட்டு இருக்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதா இந்த மொத்த சீரீஸோட நோக்கமே. கமலை செலிப்ரேட் பண்ணுறோம், ஒரு படத்துலையும் என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு, இந்த படத்தை சுற்றி என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம். இது வரைக்கும் 7 படம் பண்ணிட்டோம். அந்த 7 படத்தோட டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம், கண்டிப்பாக போய் பாருங்கள். இது இந்த சீசனோட கடைசி எபிசோட நாங்க பண்றோம், எபிசோட் 8. இது வந்து ஒரு படத்தை பத்தி இல்லாம அவரு இது வரைக்கும் கொண்டு வந்த டெக்னாலஜி, அவர் என்ன பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட்னு ஒரு கேட்டகரி, அவர் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து சீசன் எண்டு மாதிரி. இதுக்கப்புறம் வந்து வேற ஒரு ஆக்டரோ இல்லை டேரக்டரோ வச்சு வீடியோ வரும். ஆனா கமலை பத்தி இதான் ஃபைனல் எபிசோட். கொஞ்சம் மாசங்களுக்கு அப்புறம் திருப்பி கமல் பத்தி வரும், ஒரு ரவுண்ட் ராபின் சர்க்கிள்ல. ஸோ இந்த சீசனுக்கான ஃபைனல் எபிசோட். இந்த எபிசோட் என்ன பார்க்க போனா என்னென்ன புது விஷயங்கள் கமல் கொண்டு வந்தாரு இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா உங்களுக்காக காட்டிகிட்டே இருக்குது. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே கமல் என்னென்ன புதுசாக டெக்னாலஜிஸ் கொண்டு வந்திருக்காரு, என்ன புதுசாக அச்சீவ் பண்ணியிருக்காரு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோன்னா, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்னால் சொல்லலாம், புது டெக்னாலஜிலாம் சொல்ல முடியாது, ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ஸ்க்ரீனில் ஒரு லீட் ஆக்டராக பண்ணது, அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எபிசோட் இதிலே வந்து எபிசோடாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, 1977 அவர்கள் என்ற படத்தில் வந்து வென்ட்ரி செலான் அந்த ஒரு பொம்மைன்னு சொல்லுவாங்கள்ல, கையில் மாட்டிக்கிட்டு ஆக்ட் பண்ணுவாங்க. நம்ம ரோட் ஷோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கோம். அதை வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஆக்டராக ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணது நம்ம கமலஹாசன் தான். ஜூனியர் இருமனம் கொண்ட. அதுக்கப்புறம் வந்து இந்த 1981 வந்து இதே காம்போ நம்ம பாலச்சந்தர் கமல்ஹாசன் ஐகானிக் காம்போன்னு சொல்றாரு. எல்லாரும் போயிட்டு ஹிந்தி டைரக்டர்லாம் வச்சு ஹிட்டு கொடுப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து போய் தமிழ் டைரக்டர் இவரு போயிட்டு ஹிந்தியில பாலிவுட்ல ஒரு ஸ்ட்ரைட் படம் பண்ணி அங்க சில்வர் ஜூப்ளி கொண்டாடின சவுத் இந்தியாவிலேருந்து போன ஒரே ஸ்டார் நம்ம கமல்ஹாசன் தான். அந்த பேரியரை பிரேக் பண்ணாரு. அந்த சவுத் ஸ்டார் வந்து ஹிந்தியில போய் சோபிக்க முடியாது, அந்த மிட்டை வந்து பிரேக் பண்ண நம்ம கமல்ஹாசன் தான். அந்த படத்தோட பேர் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், A to J கேலியே, அந்த படம் தான். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம இதில் வந்து அபூர்வ சார்கள் வந்து டிராஃப்டாக நடிச்சிருப்பாரு. அவங்க டிராஃப்ட்னா ஒன்றும் இல்லை, ஷார்ட் அண்ட் பர்சனாக நடிச்சிருப்பாரு. இப்போ வரைக்குமே அவர் இப்படி பண்ணான்னு யாருக்குமே தெரியாது, எல்லாமே அவங்கவுங்க அசப்ஷன் தான். கமலா சொன்னாரா தெரியும் இப்படின்னு. பட் ஸ்டில் ஒரு ஆக்டர் ஒரு மெயின் ஸ்க்ரீனில் வந்து டிராஃப்டாக நடித்த ஒரே ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆக்டர் அவர் தான் இந்த க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்குமே. அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜிஸ் என்னென்ன புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போறோம்னா, 1986 வந்து விக்ரம் படம் வந்துரு. அதெல்லாம் இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு சாங்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணது. அது வந்து நம்ம கமல்ஹாசன் சார் தான் கொண்டு வந்தார். 1985 விக்ரமில் நம்ம இளையராஜா சார் மியூசிக் போட்டு அந்த ஃபஸ்ட்டு படம் கம்ப்யூட்டரில் சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணார். அப்புறம் வந்து மகாநதி தான் ஃபஸ்ட்டு படம் ஆவிட் எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி படத்தை வந்து எடிட் பண்ணது. அது ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரோடக்ஷன் பை கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜின்னு சொல்லலாம். அதை வந்து கமல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இங்கே இந்தியாவிலே அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆவிட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காரு எடிட்டிங். நெக்ஸ்ட் வந்து நாயகன் படத்தில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னா, அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து கிளாஸ் சீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கிளாஸ் வச்சு தான் உடைப்பாங்க. அப்போ உடைக்கும் போது ஸ்டன் மாஸ்டருக்குலாம் வந்து அடிப்படும் நிறையா. இவர் என்ன பண்ணாரு, ஏதோ இங்கிலீஷ் படத்தில் பார்த்து இதை ஒரு மெட்டீரியல் இருக்கு, அது பேர் வந்து சுகர் கிளாஸ், உடையும் ஆனால் வந்து யாருக்கும் எந்த டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் இவர் தான் சொல்லி அப்புறம் வந்து பேசி ப்ரொடியூசர்கிட்ட பேசி அதுக்கு ஒரு தனி பட்ஜெட் வர வச்சு இந்த சுகர் கிளாஸ் அப்படின்னு ஒரு மெட்டீரியலை கொண்டு வந்து ஸ்டன் சீக்வன்ஸில் முத இந்தியாவில் யூஸ் பண்ணது நம்ம கமல்ஹாசன் தான். அது எந்த படத்துலனா நம்ம நாயகன் படம் தான். அதே மாதிரி நம்ம தேவர் மகன் இருக்குல்ல, தேவர் மகன்லாம் வந்து ஃபஸ்ட்டு படம் ஸ்க்ரீன் பிளே வந்து சாஃப்ட்வேரில் எழுதி ட்ரை பண்ணது. அதுவுமே இந்தியாவில் அதுதான் ஃபஸ்ட்டு. நான் தமிழ்னு சொல்கிறேன், இந்தியாவிலே சில விஷயங்கள் அவர் தான் ஃபஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆண்டவர் தான் முன்னோடி அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து வேற என்ன டெக்னாலஜி புதுசாக யூஸ் பண்ணார்னா, நம்ம குருதி புனலில் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் டு யூஸ் அ டால்பி சரவுண்ட் SR டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி வந்து சவுண்ட் சிஸ்டமில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது வந்து மிகப்பெரிய டெக்னாலஜி, இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணாரு. அதை எடுத்துகிட்டு வரதுக்கு நிறைய அவருமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அந்த டெக்னாலஜி கொண்டு வரதுக்கு. ஏன்னா குருதி புனல் படம் வந்து ரொம்ப டிசர்விங் அந்த இதை எடுத்துகிட்டு வரதுக்கு. ஏன்னா சவுண்ட் சிஸ்டம்ஸ் நல்லாயிருக்கும்
அப்படின்னு இருக்காரு. நம்ம இப்போ ப்ரெசென்ட்டாக யூஸ் பண்ணுற டால்பி அட்மாஸ் போலாம் அங்கேருந்து பிறந்துடுறான் இந்த டால்பி அட்மாஸ்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம டால்பி ஸ்டூடியோலாம் அதுவே நம்ம குர்திபுனால் தான் நம்ம கமல் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து எதை பற்றி பார்க்கணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எதுனா நம்ம ஆலவண்டான் பட்டில் வந்து கமல் சார் யூஸ் பண்ண டெக்னாலஜி தான். என்னன்னா ஃப்ரீஸ் ஃப்ரேம்னு ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுவுமே இந்தியாவில் அவர் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணார். என்னன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஆலவண்டான் படத்தில் பார்க்கும்போது ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் அப்படியே ஸ்டில்லாகி வரும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஸ்டன் சீக்வன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாதான். ஆனால் அது பெருசாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் யூஸ் பண்ணாங்களா இல்லையானா எனக்கும் பெருசாக தெரியல. யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா அது தெரியல. பட் ஸ்டில் அது வந்து ஒரு நல்ல டெக்னாலஜி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆனால் அது மட்டும் இல்லை, இன்னொன்று செமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எவர், இது வந்து எவர் என்னன்னா ஸ்டன் சீக்வன்ஸ்ல வந்து அனிமேஷன் சீக்வன்ஸ் வந்து 2D அனிமேஷன் வந்து ஸ்டன் சீக்வன்ஸ்ல யூஸ் பண்ணுவா. அது வந்து வேற லெவல் ஐடியாலஜி அந்த தாட். ஏன்னா அவர் தான் அது பைனியர், அவர் தான் ஃபர்ஸ்ட் அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த இந்தியாவில் வந்து இந்த டெக்னாலஜி. அது வந்து பயங்கர இம்ப்ரெஸ் பண்ணுச்சு இந்த சினிமா பஃப் எல்லாருக்குமே. அது வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் தான். நம்ம ரீசெண்டாக நம்ம ஃபேமஸ் பாலிவுட் டைரக்டர் அருணா காஷ்யப் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். அவர் தான் சொன்னார், நான் சொல்லலை, அது தப்புன்னா நம்ம நினச்சிருங்க. அவர் வந்து குவிண்டன் டெரண்டனோ வந்து நம்ம கில்பில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த ஆலவண்டான் சீக்வன்ஸை வந்து பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி அவர் அங்கே வந்து இதே மாதிரி ஒரு 2D ஸ்டன் சீக்வன்ஸ் வச்சிருப்பாரு. இது மாதிரி அவர் வந்து இவர்கிட்ட சொன்னாரா, இவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு. இது ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா, இது வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் அவர் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம 1996ல இந்தியன் படத்தில் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது வந்து சங்கர் ஐடியா தான், பட் ஸ்டில் ஒரு கமல் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆன விஷயம்னா இதுவுமே கமல் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ்ல ஒன்று. ஃபர்ஸ்ட் இந்தியன் படம் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய யூஸ் பண்ணிட்டாங்க, அவரே ஏராம்ல யூஸ் பண்ணாரு. ஆனால் இதுக்காக ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் நம்ம பயங்கரமான இதுக்கே பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நாங்கள் இந்தியன் படத்தில் வந்து ஃபேக்ட்ஸை பற்றி பேச மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் படம் லைவ் சிங்னா லைவ் சவுண்ட் சிங்னா டப்பிங்கே கிடையாது. அந்த படத்தில் ஃபுல்லாகவே லைவ் சவுண்ட்ஸ் தான். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாமே பண்ண ஃபர்ஸ்ட் தமிழ் படம் எதுனா நம்ம 2004ல் வந்த விருமாண்டி. அந்த படத்தில் தான் ஃபுல் படமும் வந்து லைவ் சவுண்டுக்கு போயிருப்பாங்க, டப்பிங்கே கிடையாது. சில படம் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம், பட் அவங்க வந்து சர்டன் பார்ட்ஸ் வந்து டப் பண்ணியிருப்பாங்க. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே கண்மணியில் கூட லைவ் சவுண்ட் தான் போயிருப்பாங்க, சில போர்ஷன் மட்டும் டப் பண்ண கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த படம் ஃபுல்லாகவே லைவ் சிங் தான், எங்கேயுமே கிடையாது. அவர் விற்பார் எதை வேணா விற்பாரு, என்னையவா சொல்ற, அவர் ஒரு விற்பார் எதை வேணா மறுவாதி கட்டு போயிடும், சாட்சிக்காரன் சண்டைக்காரன் ஆக்கிறாரு. ஏராம்லேயே அவர் ட்ரை பண்ணாரு, ஆனால் ஏராமில் வந்து ஃபுல்லாக பண்ணல, லைக் பாதி இருந்தது, பாதி லைவ் சிங்கோ பாதி டப்பிங் இருந்தார். ஆனால் விருமாண்டி ஃபுல்லாகவே லைவ் சிங் சவுண்ட். இது தமிழில் ஃபர்ஸ்ட் படம், ஓவரால் இந்தியாவில்னு சொல்ல முடியாது, தமிழில் இதான் ஃபர்ஸ்ட் லைவ் சிங் படம். அதுக்கப்புறம் வந்து மும்பை எக்ஸ்பிரஸ்லனா ஃபர்ஸ்ட் படம் ஃபுல் படமும் டிஜிட்டல் கேமராவில் ஷூட் பண்ண ஒரே ஃபர்ஸ்ட் இந்தியன் படம், ஃபர்ஸ்ட் இந்தியன் படம். அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே டிஜிட்டல் கேமராவே அழிஞ்சிருச்சு. இந்த நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரீல் கேமராவே அழிஞ்சிருச்சு, இப்போ டிஜிட்டல் கேமரா தான். ஆனால் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஃபுல் படம். அதுக்கு முன்னாடி நடுவில் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, ஆனால் வந்து இந்த படம் தான் ஃபுல் லென்த் வந்து நம்ம டிஜிட்டல் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருப்பார் கமல். அது யூஸ் பண்ணது வந்து ரெட் ஒன்னு நினைக்கிறேன் அந்த கேமரா பேர், தப்பாக இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ரெட் ஒன் கேமரா தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது, அது எல்லாருக்கும் நோன் ஃபேக்டராக. தசாவதாரத்தில் 10 கெட்டப் போட்டிருப்பாரு. ஒன்லி ஆக்டர் இன் தி வேர்ல்ட் டு டூ ஒரே படத்தில் 10 கெட்டப் போட்ட ஒரே ஆள் அவர் தான். அதுக்காக நிறையா ப்ராஸ்டிக் மேக்கப் நிறையா செலவு பண்ணியிருப்பாரு, பட் ஸ்டில் ஹோல்ட்ஸ் தட் ரெக்கார்ட். அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து மன்மதன் அம்பு படத்தில் நீலவானம் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போவோம், ஆனால் அவர் வந்து ஃபார்வர்டு லிப்ஸ் சிங்க் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக அதை பார்த்து நான் கூட ஏமாத்துறேன். எதுலன்னா தக் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அதை தான் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக பேக்ல இருக்கும், அவர் மட்டும் ஃப்ரண்ட்ல பேசுவார். என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன். அது பயங்கர ஒரு எக்ஸ்பர்ட், அவரை தவிர வேறு யாருமே பண்ண முடியாது. இது வரைக்கும் இந்தியாவில் அவர் மட்டும் தான் அதை பண்ணியிருக்காரு, ட்ரை பண்ணியிருக்காரு. நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் இந்தியாவில் வந்து ஒரு ஆள் பண்ணர் வந்து நம்ம அப்கோர்ஸ் நம்ம லெஜெண்டரி கமல் சார் தான். அதை தாண்டி வந்து லாஸ்ட் இந்த இதில் எதுனா அதுக்கப்புறம் அவர் எதுவும் புதுமையெல்லாம் பண்ணலன்னா அதுக்கப்புறம் அவர் படமே பண்ணல. அதான் ஃபேக்ட்டு. என்னன்னா ஆரோ சவுண்ட் 3D ஆரோ சவுண்ட் வந்து விஸ்வரூபத்தில் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு படமாக அதுதான் வந்துடு. ஆக்சுவலாக வேர்ல்டில் இதான் செகண்ட் படம் ஆரோ 3D யூஸ் பண்ணது. இது வந்து அவங்க ஆரோ 3D வெப்சைட்லேயே இருக்குது, டவுட் இருந்தால் போய் பாருங்கள், நாங்கள் செக் பண்ணோம்.
இதுக்கு முன்னாடி யார் யூஸ் பண்ணாங்க, ரெட் டெயில்ஸ்னு ஒரு படத்தில் வந்து அமெரிக்கன் படம், அதில் வந்து ஆரோ 3D யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறு வருஷமே இந்த படம் விஸ்வரூபத்தில் வந்து கமல் யூஸ் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் வந்து உலகத்திலே 2வது படம் ஆரோ 3D சவுண்டை எடுத்துகிட்டு வர ஒரு படம். என்னன்னா நம்ம எப்போதுமே விஷுவல்ஸ் 3Dயில் பார்ப்போம், சவுண்டு 3Dயில் விஷுவலைஸ் பண்ண ஒரு தேட்டர் ஆக்சுவலாக எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அந்த டைம் நிறைய தேட்டர்ஸ் வந்து எக்யூப் பண்ணாங்க இதுக்காக, பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸ் பெரிய தேட்டர்ஸ்லாம் இந்த ஆரோ 3D இன்ஸ்டால் பண்ணாங்க இது விஸ்வரூபத்துக்காக. ஆனால் படம் வந்து வரத்துக்கு வந்து லேட் ஆச்சு, அது வேறு விஷயம். பட் ஸ்டில் தேட்டர்லாம் எக்யூப் பண்ணி ரெடி பண்ணாங்க. அதே மாதிரி அதெல்லாம் ஃபஸ்ட்டு படம் இந்தியாவிலே நான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறேன், தேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு ஐடியாலாம் சொன்னார். பட் அதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே தெரியும். அவர் எப்போதுமே எல்லாத்தையுமே முன்னரே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி. அதை தாண்டி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எதுவும் இல்லைன்னா நிறைய பேசியிருப்பார், படக்குள்ளே நிறைய பேசியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்வரூபத்திலே எபோலா வைரஸ் பற்றி பேசியிருப்பாரு, நம்ம அன்பேசிவட்டில் வந்து சுனாமி பற்றி பேசியிருப்பாரு. அப்போல்லாம் நம்மளுக்கு அது தெரியுமான்னு கேட்டால் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்லாம் அவர் பேசிட்டே இருப்பார். பட் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தால இதுதான். இதுக்கப்புறம் அவர் பெருசாக படமும் பண்ணல, விஸ்வரூபத்துக்கு அப்புறம் பண்ண படமும் விக்ரம் தான் பண்ணார், அதுலேயும் பெருசாக எதுவும் இல்லை. இதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம எங்கள் ட்ரைலர் செக்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி 7 எபிசோட்ஸ் பண்ணிட்டோம், எல்லா எபிசோடும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இது வந்து கடைசி எபிசோட் இந்த சீசனில். அடுத்தது வேறு ஒரு ஹீரோவோ இல்லை டேரக்டர் வச்சு பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க, எங்களுக்கு நல்லது. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.